Good morning Preeti. Good morning Shanthini. So நேத்து பேசின அதே டாபிக் தான் இன்னைக்கு கண்டினியூ பண்ண போறோம். என்ன அப்படினா வந்து most expensive things in the world. Okay. So வந்து உலக கனவுலயும் வாங்க முடியாத விஷயங்கள். Basically அதுதான். அது பொண்ணா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். So அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பொருட்கள் பத்தி இன்னைக்கு தொடர்ந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, சோ நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா யாட். அதாவது கப்பல் மாதிரி அப்படினு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த யாட் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து இருக்கிறதுலே பயங்கர எக்ஸ்பென்சிவான இந்த கப்பல் யார்கிட்ட இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் அப்படின்றவர்கிட்ட தான் இருக்கு. ஓகே. and இதோட மதிப்பு எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 5 பில்லியன். Oh, just 5 billion? Yes, just 5 billion. Okay. அவ்வளவுக்கு என்ன அதுல worth அப்படினு பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 100,000 kg கோல்டால செய்யப்பட்டதா. அப்பா. சோ வெளியில பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி தான் இருக்கும். பட் தென் அது உள்ள பாத்தீங்கன்னா உண்மையிலே கோல்ட்ல செஞ்சிருக்காங்க அப்படின்றாங்க. and ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டீல் அது மாதிரி நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணி தான் அதை கட்டியிருக்காங்க. இவ்ளோ காஸ்ட்லியான ஒரு யாட் வச்சு அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஆனா வந்து உலகத்திலே அதிகமான விலை காஸ்ட்லியா இருக்கிறது இதுதானா. ஓகே, அதுக்கே தனி லாக்கர்லாம் செட்டப் பண்ணி வீட்ல பூட்டி தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். கடல்ல அதை எடுத்துட்டு போவாங்க. ஆமா, கடல்ல எடுத்துட்டு போனா சுரண்டி எல்லாம் பணக்காராயிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பரான ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிருக்கீங்க. அடுத்ததான் இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. பாத்துடலாம். இது சூரியோதயம். இன்று 29/8/2016 திங்கட்கிழமை, துர்முகி வருடம் ஆவணி மாதம் 13ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகன் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி மாலை 4:09 வரை துவாதசி, பிறகு திரையோதசி. நட்சத்திரம் பகல் 11:59 வரை புனர்பூசம், பிறகு பூசம். சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பகல் 11 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு. பிரீத்தி, இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு லேண்ட் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது பெரிய கனவா இருக்கு இல்லையா? ஆனா டோக்கியோ ஜப்பான்ல இருக்கவங்க எல்லாம் மறந்துடணும் போல இருக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ விலை ஜாஸ்தியா இருக்கான் இப்ப ரியல் எஸ்டேட்ல லேண்ட் எல்லாமே. சோ வந்து எக்ஸ்பென்சிவ் பொருளா நம்ம அடுத்துதான் அதான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து லண்டன், நியூயார்க்ல தான் வந்து ஒரு லேண்ட் வாங்கணும். இப்போ ஸ்கொயர் மீட்டர் லேண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு $2,000-3,000 வந்து ஜாஸ்தியா இருந்தது மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்ப அந்த ரெண்டு கண்ட்ரியோட அந்த நிலைமை குறைஞ்சு இப்ப டோக்கியோல பார்த்தேன்னா வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டர் லேண்ட் வந்து $1,200. அதாவது கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியன் வேல்யூக்கு வந்து 80,000 rupees ஒரு ஸ்கொயர் மீட்டர். பூகம்பம் அடிக்கடி வர அந்த ஊருக்கு அவ்வளவு விலையா? ஆமா, அவ்வளோ விலை இருக்கான். சோ ஏன்னா இப்ப ஹைலி டெவலப்ட் ஆயிருச்சு இல்லையா ஏரியா. சோ பயங்கரமா நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வந்துருச்சு, ஏகப்பட்ட விஷயங்கள் டெவலப் ஆயிருச்சு. எல்லாமே அங்கேயே மேனுஃபேக்சர் பண்றாங்க. சாப்பாடுல இருந்து எல்லாமே அங்க மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால அவ்வளவு விலையாயிருச்சு போல இருக்கு. அதனால விலைவாசி நல்ல வேளை அவங்க நம்ம ஊர் பக்கம் வரல. ஏற்கனவே நம்ம ஊர் வேலைலாம் வாங்க முடியாம இருக்கு. ஆல்ரைட். சோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் கிட்ட இருக்கு. சோ அதோட பேர் காரணங்களும் சோஸ்திரமும் சொல்றதுக்காக நம்மளோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் வந்திருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்களை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். தேவியினுடைய சூக்ஷ்ம வர்ணனை என்று சொல்லக்கூடிய மந்திரஸ்வரூபமான நாமங்கள் இந்த நாமங்கள் எல்லாம். தேவியினுடைய மந்திரஸ்வரூபங்கள் 15 அக்ஷரங்கள் கொண்டது. அதற்கு பஞ்சதசி என்று பெயர். அதோடு குருமுகமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அக்ஷரம் சேர்த்து சோடசி நாமம் என்று சொல்லுகின்றோம். பஞ்சதசாட்சரி என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரம் ஸ்ரீவித்யா உபாசனையிலே குரு மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இதிலே 3 விதமான பகுதிகள் இருக்கிறது. முதலிலே வாக்பவ கூடம் என்று சொல்லக்கூடிய அந்த கூடத்திற்கு 6 அக்ஷரங்கள், அதனை தொடர்ந்து மிக சிறப்பாக வழிபாடு செய்யக்கூடிய இந்த மந்திரங்களை நாம் சிந்திக்கின்றோம்.
இந்த 6 அக்ஷரங்கள் மத்தியகூட ஸ்வரூபிணியை நமக என்று சொல்லுகின்றார்கள். ஓம் கண்டாத கடிபர்யந்த மத்தியகூட ஸ்வரூபிணியை நமக என்று சொல்லக்கூடிய பராசக்தியினுடைய மத்தியகூடம், கழுத்திலே இருந்து இடுப்பு வரையிலான பகுதி, காமராஜ கூடம் என்று இதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. இதிலே 6 அக்ஷரங்கள் இருக்கின்றன. பஞ்சதசாட்சரியினுடைய 15 அக்ஷரங்களிலே உள்ள உயிர்மை எழுத்துக்கள், இந்த உயிர்மை எழுத்துக்களிலே இருந்துதான் 5 எழுத்துக்களிலே மிக முக்கியமான 50 பூதங்கள், பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகின்றோமே, அவை தோன்றியிருக்கின்றன என்று இந்த மந்திரங்களுடைய உள்ளர்த்தமானது நமக்கு சொல்லப்பெறுகிறது. தேவியினுடைய காமராஜ கூடம் கழுத்திலே இருந்து இடைவரையிலான பகுதி, இந்த பகுதியிலே இருந்துதான் 50 பூதங்கள் தோன்றியிருக்கின்றன, பஞ்சபூதங்கள். சமீபத்திலே நீங்கள் வாட்ஸ்அப்பிலே செய்தி பார்த்திருக்கலாம், நிறைய பேருக்கு அது பரவி இருக்கிறது. மிக அருமையாக, மிக அற்புதமான ஒரு விஷயம் நமக்கு இதனை வாட்ஸ்அப்பிலே அனுப்பி இருக்கிறார்கள். அதாவது 5 பஞ்சபூத ஸ்தலங்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கின்றன என்று ஒரு கூகுள் மேப் அதில் பார்த்திருக்கலாம் நீங்கள். அதோடு சேர்த்து கீழே ராமேஸ்வரம், மேலே இருக்கக்கூடிய பகுதியிலே நம்முடைய பத்ரிநாத், கேதார்நாத் இருக்கிறது. அங்கே இருந்து அந்த கோட்டினை தொடங்கி இருக்கிறார்கள். ஒரே கோட்டிலே அது இருக்கிறது. 76 டிகிரி என்று அந்த டிகிரி அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே கோட்டிலே பார்த்தால் சிதம்பரம் இருக்கிறது, திருவண்ணாமலை இருக்கிறது, திரு ஆனைக்காவல் இருக்கிறது, காஞ்சிபுரம் இருக்கிறது. தேவியினுடைய அந்த 5 பஞ்சபூத ஸ்தலங்கள் சொல்கிறோம் இல்லையா, ஆகாயத்திற்கு சிதம்பரம், மண்ணிற்கு காஞ்சிபுரம், காற்றிற்கு காளஹஸ்தி, நெருப்பிற்கு திரு அண்ணாமலை, நீருக்காக நம்முடைய திரு ஆனைக்காவல். இந்த 5 ஸ்தலங்களும் ஒரே பகுதியிலே நம்முடைய பெரியவர்களுடைய மிகப்பெரிய சிந்தனை யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு அறிவியல் மூலமாக இந்த கூகுள் மேப்பில் போய் நாம் இதை பார்க்கிற பொழுது ஒரே நேர்கோட்டிலே இவைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த காலத்திலே இவைகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்க முடியும் என்று அறிவியலாளர்கள் வியந்து சிந்திக்கின்றார்கள். இந்த 5 அக்ஷரங்கள் உயிர்மை எழுத்துக்களிலே இருந்துதான் பஞ்சபூதங்கள், ஆகாயம் தோன்றியது. ஆகாயம்தான் நமக்கு முதலான தொடக்கம். இந்த ஆகாயத்தை பொறுத்தவரை நம்மால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும் ஆகாயத்தை. ஆகாயத்துக்கு தொடர்ந்தாற் போலே வாயு. இந்த வாயுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் என்ன 2 விதமான கூறுகள். ஒன்று, அதனை ஸ்பரிசம் பண்ணி பார்க்கலாம், அதிலே சப்தம் நமக்கு தோன்றுகிறது. ஆகாயத்தை பொறுத்த வரைக்கும் பரவெளி, அது போய்கொண்டே இருக்கும். நமக்கு பார்ப்பதற்கு வேண்டுமானால் நீல நிறமாக தோன்றலாமே தவிர இந்த ஆகாயம் விரிந்து கொண்டே இருக்கிறது. அது எங்கே போய் செல்லும் சொல்லவே முடியாது. அதற்கு எண்ட்லெஸ், இன்ஃபினிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்களே, அப்படி விரிந்து கொண்டே இருக்கிறது. அதை விரிந்து கொண்டே இருப்பதற்கு என்ன நமக்கு புரிந்து கொள்ள முடியும், சப்தத்தின் மூலமாக. அடுத்து வாயு இருக்கிறதே, சப்தம் இருக்கிறது. அதனை என்ன பண்ணலாம், நாம் அந்த வாயுவை உணர்ந்து கொள்ளலாம், அவ்வளவுதான். அதை தாண்டி நம்மாலே என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு அடுத்தான் நெருப்பு வருகிறது. அக்னியை பொறுத்த வரைக்கும் அக்னிக்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஒரு ரூபம். நம்ம அக்னியினுடைய பார்வையை நாம் பார்க்கிறோம். விளக்கு ஏற்றி வைத்திருக்கிறார்கள், அந்த ஜோதி நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது. அதில் சப்தம் இருக்கிறது. அதனை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்வையினாலே பார்க்க முடிகிறது. அதனுடைய சொரூபத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி சொரூபத்தை பார்க்கக்கூடியதாக அது இருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போலே நீர். நீரை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக நமக்கு ஒன்று இருக்கிறது. என்ன இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய சுவை நமக்கு தெரிகிறது. அந்த சுவை கூடுதலான ஒரு சுவையாக 4ஆக அது விரிகிறது. அடுத்து மண் இருக்கிறதே, அது 5 புலன்களும் உணரக்கூடியதாக இருக்கிறது. சுவையோடு கூட கந்தம் என்று சொல்லக்கூடிய வாசனை இருக்கிறது. அப்படி ஆகாயம், ஆகாயத்திற்கு அடுத்தாற்போலே வாயு, வாயுக்கு அடுத்தாற்போலே அக்னி, அக்னிக்கு அடுத்தாற்போலே நீர், நீருக்கு அடுத்தாற்போலே பிருத்திவி என்று சொல்லக்கூடிய மண். அந்த மண்ணிற்கான ஸ்தலமாக காஞ்சிபுரத்தை நம்முடைய பெரியவர்கள் மிக அழகாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். தேவி கம்பா நதி கரையிலே மண்ணினாலேயே லிங்கம் அமைத்து வழிபாடு செய்தாள். அந்த மண்ணினாலேயே லிங்கம் அமைத்து வழிபாடு செய்கிற பொழுதுதான் எம்பெருமான் என்ன செய்கிறார், கம்பா நதியிலே வெள்ளத்தை காட்டுகிறார். வெள்ளம் காட்டி வெருட்டிட, அவளை பயமுடுத்த, வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை, கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறு என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரம். அப்படி மிக சிறப்பு வாய்ந்த பிருத்திவி ஸ்தலம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் மண்ணிற்கான தலம். அதற்கு அடுத்தாற்போல நீர்க்கான தலம் திரு ஆனைக்காவல். திரு ஆனைக்காவலிலே
ஜம்புகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய வெண்ணாவல் மரத்தின் கீழே எம்பெருமான் அருள் பாலிக்கிறார். வாராகியினுடைய சுரூபமாக பராசக்தி திரு ஆனைக்காவலிலே அகிலாண்டேஸ்வரி இருக்கிறாள். அங்கே நாம் தரிசனம் செய்ய வேண்டியது உச்சிக்கால பூஜை. உச்சிக்கால பூஜையிலே அம்பிகை போலவே அந்த பட்டாச்சாரியார் மிக அழகாக சேலை உடுத்தி கிரீடம் வைத்து கோபூஜை முடித்துவிட்டு நேராக அந்த ஸ்தலத்திலே அம்பிகைக்கு பூஜை செய்யக்கூடிய அருமையான காட்சி. அந்த அம்பிகையே ஒவ்வொரு நாளும் உச்சிக்கால பூஜையின் பொழுது சுவாமிக்கு மிக அழகாக பூஜை செய்கிறார். அந்த பூஜையிலே நாம் சுவாமியை சுற்றி என்ன இருக்கிறது, அது மாட கோவில், நாம் நேரடியாக சென்று தரிசனம் செய்ய முடியாது. பக்கவாட்டிலே உள்ள பகுதியாகத்தான் உள்ளே செல்ல முடியும். அந்த லிங்கத்தை சுற்றி எப்பொழுதும் நீர் நிறைந்து கொண்டே இருக்கிறது. காவிரி கரை ஓரமாக அது நீருக்கான தலம், நெருப்பிற்கான தலம் திரு அண்ணாமலை. நமக்கு தெரியும் அண்ணாமலையினுடைய பெருமை சொல்லிக்கொண்டே போகலாம். உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய திருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அறிவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவண்ணம் அருமை என்று சொல்லக்கூடிய அருமையான பாடல். அந்த பாடல் மூலமாக ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரம் சொல்லக்கூடிய தல பெருமை. அந்த திரு அண்ணாமலை நெருப்பு ஸ்தலம், அங்கே மலையே நெருப்பு, எப்பொழுதும் நெருப்பு தலமாக அது இருக்கிறது. எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் கூட அங்கே அருவியாக நீர் வராதது என்பதுதான் இன்றைக்கும் கூட மிகப்பெரிய அதிசயமாக போற்றப்படுகிறது. அதே போலத்தான் வாயு தலம் திரு காளகஸ்தி. காளகஸ்தியிலே அம்பிகை ஞான பூங்கோதையாக வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றாள். காளகஸ்தியிலே எம்பெருமான் இன்றைக்கு எல்லோரும் போய் ராகு கேது பரிகார தலமாக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எம்பெருமானுடைய சன்னிதானத்திலே இருக்கக்கூடிய அந்த தீபச்சுடர் இருக்கிறது பாருங்கள், நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தெரியும், அது அப்படியே அசைந்து கொண்டே இருக்கும். அந்த சன்னிதானத்திற்குள்ளே சுற்றிய கருவறை, அந்த கருவறை முழுக்க முழுக்க கருங்கல்லால் ஆனது, ஆனாலும் கூட உள்ளே காற்றோட்டம் இருக்கும். அது எப்படி இருக்கும் என்று இன்றைக்கும் அதிசயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஸ்தலம்தான் திருக்காளகஸ்தி, காளத்தி என்று சொல்கிறோம். காளத்தி நாதர் என்று நாம் வழிபாடு செய்கிறோம். கண்ணப்பனுக்கு அருள்வாளித்த அருமையான தலம். அதே போலத்தான் ஆகாயத்தலம் சிதம்பரம். சிதம்பரத்திலே எம்பெருமானுடைய திரு நடனம், குனித்த புருவமும் கொவ்வச் செவ்வாயிற் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போலுமே நீர் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று அப்பர் பெருமான் பாடி பரவுவார். அப்படி எம்பெருமானுடைய ஹிருதயஸ்தலம், ஆகாயஸ்தலம், அங்கேதான் நாம் அழகாக பார்க்கிறோம். எம்பெருமான் நடராஜ பெருமானுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ரகசியம் சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம் இது ஆகாயம். அந்த ஆகாயம் எங்கே இருக்கிறது? நம்முடைய ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறது. அநாகதம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஓசை எழுப்புவதற்கு ஒரு வழியும் இல்லாத இடத்திலே சப்தம் வந்து கொண்டே இருக்குது ஹிருதயத்துக்குள்ளே. அதை ஞானிகள் உணர்கிறார்கள். அப்படி இந்த பஞ்சதசாட்சரி என்று சொல்லக்கூடிய முக்கியமான அந்த 15 எழுத்துக்களிலே இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்களிலே இருந்துதான் இந்த பஞ்சபூதங்கள் தோன்றியிருக்கிறது. பஞ்சபூதங்களுக்கான ஸ்தலங்களை நாம் சிந்திக்கின்றோம். இதற்கு அடிப்படை காமராஜ கூடம் என்று சொல்லக்கூடிய மிக அருமையான அந்த பகுதி. ஓம் கண்டாத கடிபர்யந்த மத்தியகூட ஸ்வரூபிணியை நமகா என்று சொல்லக்கூடிய அருமையான நாமம். இதனைத் தொடர்ந்து பராசக்தியினுடைய சக்தி கூடத்தை சிந்திக்க இருக்கின்றோம். தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.